You are watching Grace Television. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாய் இவைகள் உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் 2 முறை வழங்கப்பட்டு வருகிறது. வசனத்தை ஆராய்ந்து அறிகிறதுனால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்பதை இயேசு சொல்லுறதாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல ரொம்ப துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தொடர்ந்து வசனங்களை தியானிக்கிறோம். போன எபிசோட்ல யோவான் ஸ்தானனை குறித்து, இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது குறித்து, ஞானஸ்தானத்தின் முக்கியத்துவத்தை கடந்த 2 எபிசோடுகளா தொடர்ந்து பார்த்திருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த எபிசோட் போடப்படுகிறது. ஆக்சுவலாக நான் போன எபிசோட் முடிவில் சொன்ன 16, 17 முடித்துட்டோம். 4ஆம் அதிகாரத்துக்குள்ள போக போறோம்னு சொல்லி. ஆனால் இன்னும் துல்லியமாக சில காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த 16, 17ஆம் வசனத்துல, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். வசனத்தை ரொம்ப கூர்ந்து கவனித்து அதை படித்து தியானிக்கும் போது ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே இரவும் பகலும் வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், அவர் வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கு. நாம் தொடர்ந்து வசனங்களை தியானிக்க போகிறோம். இந்த நாள் இந்த எபிசோட்ல முதலாவது நம் மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் ஆரம்பிக்க போகிறார்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திரியேக தேவன் இங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சில பேருக்கு திரியேக தேவன் என்ற பதம் வேதத்தில் இல்லையே என்று சொல்லி கேட்கிறார்கள். ஆமா, திரியேக தேவன் வேதத்தில் அந்த பதம் இங்கே இல்லை. ஆனா 3 நபர்கள் செயல்படுகிறதை இந்த ஒரே வசனத்தில நம்மால பார்க்க முடிகிறது. இந்த வசனங்களிலே நம்ம பார்க்கும்போது குமாரனாகிய இயேசு தண்ணீரிலிருந்து, ஜலத்திலிருந்து வெளியே வருகிறார். அடுத்து தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேலே இறங்குகிறார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி பிதாவானவர் பேசுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல 3 நபர்களும் செயல்படுகிறதை வேதம் திட்டம் தெளிவுமாய் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்படுவதற்கு முன்பதாக லூக்காவின் புஸ்தகத்துல சொல்லப்பட்டது, அவர் ஜெபம் பண்ணினார், அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லி. இன்னைக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய குடும்பத்துல அங்கத்தினர்களாய் கர்த்தருடைய நீதியை நாம் நிறைவேற்றும் பொழுது நமக்காக தேவன் வானத்தை திறக்கிறார். இயேசு கிறிஸ்து 12 வயதிலேயே அவர் பிரசங்கம் பண்ணினார். தேவாலயத்துல போய் போதகர்கள் நடுவிலே உட்கார்ந்து வேத வசனத்தை பேசினார். அவர்கள் எல்லோரும் கவனித்து கேட்கிறவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மற்ற அந்த 30 ஆண்டு காலம் வரைக்கும் அவர் வீட்டிலே தன்னுடைய தகப்பனார் செய்த தச்ச தொழிலை அவர் செய்தார். தன்னுடைய வீட்டிலே தாய்க்கு உறுதுணையாக இருந்தார். சகோதர சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார். 30வது வயது என்பது பிரதான ஆசாரியர்களுக்கு ஏற்ற அந்த வயதாய் இருந்தது. அப்பொழுது பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். 3 ஆண்டுகள் அவர் வல்லமையான ஊழியத்தை செய்தார். அப்ப பாருங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே திறக்கப்பட்ட அநேக காரணங்கள் இருந்தது. பழைய ஏற்பாட்டுல சில சம்பவங்கள் இருக்கிறது. 4 சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டிலே, ஒரு 4 சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டிலே நான் சொல்லி இந்த உரையை நான் முடைக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது நோவாவின் காலத்திலே வானத்தின் மதகுகள் திறந்து உண்டன. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அந்த ஜல பிரளய காலத்துல ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்தார்.
வானத்திலிருந்தும் தண்ணீர் வந்து ஊற்று கண்ணும், பூமியிலிருந்தும் ஊற்று கண்ணும் வந்தது. ஆகினால் தான் ஜலம் பூமி நிறைய நிரம்பினது. 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். வேளைக்குள்ளாக ஆணும் பெண்ணுமாக ஜோடி ஜோடியாக மிருகங்கள் காக்கப்பட்டன. அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. இரண்டாவது 78வது சங்கீதத்துல 23ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் பார்க்கும்பொழுது, கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணினார் என்று சொன்னார். அதே போல யோவான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனத்துல சொன்னார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொன்னார். பரலோகத்தை திறந்து அனுதினமும் மன்னாவினாலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார் என்பதை தாவீது நினைப்பூட்டி அங்கே சொல்லுகிறார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தரிசனங்களை காணும் பொழுது எசேக்கியேல் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை கண்டான். பரலோகம் வானம் திறந்திருக்கிறதை அவன் கண்டான். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல காணிக்கையும் தசம்பாகத்தை குறித்து சொல்லும் பொழுது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாம போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வானம் திறக்கப்பட்ட காரியங்கள் நம்ம 19ஆம் சங்கீதத்துல பார்க்கும்பொழுது, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியைகளை தெரியப்படுத்துகிறது என்று பார்க்கிறோம். இப்போ வானத்தை திறப்பார் என்றால் ஆசீர்வாதம் மனுஷனுக்குள்ளே வரும். புதிய ஏற்பாட்டுல 4 தடவை வானம் திறக்கப்பட்டிருக்கிறது இங்கே கூறப்படுகிறது. இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் அவருக்கு திறவுண்டது. பிதாவின் சித்தத்தை அவர் செய்ய வந்த பொழுது, பிரியமானவர்களே, வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிலே நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு குரல் இவருக்காக பரிந்து பேசுகிறது. யாருக்கு இந்த குரல் கேட்டதா? அங்கிருந்த அந்த சூழ்நிலை எல்லாம் வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, சில பேருக்கு பிதாவானவர் பேசுகிற சத்தம் இடி முழக்கம் போல இருந்தது. எல்லாருக்கும் தெளிவான வார்த்தைகள் கேட்கவில்லை. சில பேருக்கு இடி முழக்கம் வருகிறது, சில பேருக்கு தெளிவான சத்தம். அதான் வசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யார் இருதயத்தில சுத்தம் உள்ளவர்களாய் பரிசுத்தவான்களாய் நாம் இருப்போம் என்றால் தேவன் பேசுகிற சத்தத்தை நம்மால கேட்க முடியும். மற்றவர்களுக்கோ அது இடி முழக்க சத்தத்தை போல இருக்கும். இன்றைக்கும் தேவனுக்கு பயந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமா மகிழ். உண்மையாகவே அவருடைய சத்தம் மெல்லிய குரல் நம்முடைய காதுகளிலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 56ஆம் வசனத்துல ஸ்தேவானை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஸ்தேவானை கல்லெறிந்து அவர்கள் கொல்லுகிற நேரத்திலே அவன் ஒரு காட்சியை காண்கிறான். இதோ பரலோகம் திறந்திருக்கிறதையும் தேவனை பிதாவினுடைய வலது பாரசத்திலே இயேசுவானர் உட்கார்ந்திருக்கிறதையும் அவன் நான் காண்கிறேன் என்று சொன்னான். அப்பேற்பட்ட நேரத்திலே அவன் தரிசனத்தை கண்டான், பரலோகம் திறந்திருக்கிறதாக. பேதுரு நம்ம அப்போஸ்தலர்ல 10ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனம் 3வது என்ன சொல்லுதுன்னா, புறஜாதிகளுக்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்குவதற்கு பரலோகம் திறந்து அங்கிருந்து அவன் சகல மிருகங்களும் ஒரு துப்பட்டையில இறங்கி வருகிறதை அவன் கண்டான். புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று பரத்திலிருந்து அவனுக்கு தூது வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது நடக்க போகிற காரியம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்பொழுது மகிமையிலே அவர் வரும்பொழுது வானம் திறந்திருக்கிறதாக யோவான் பத்முத்தீவிலே காண்கிறார். மகிமை பொறிந்தவனாய் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று வசனம் சொல்லுகிறது. அவனால் பிதாவின் சித்தத்தை செய்யும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய ஜபங்களுக்கு வானம் திறக்கப்படுகிறது. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆண்டவர் நம்மை போஷிப்பார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பொழுது அங்கே 3 நபர்களும் அங்கே கிரியை செய்தார்கள். அதுதான் திருத்துவம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி செயல்பாடை இங்கே நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்திற்கு குறித்த விவரங்களை நாம் ரொம்ப துல்லியமா தெரிந்து கொள்ளுகிறோம். தொடர்ச்சியா நம்ம மத்தியில் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பேச போகிறார். ஆண்டுடைய கிருபையினால் ஆண்டுடைய வார்த்தை பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் எத்தனை முறைதான் வேதத்தை படித்தாலும் படிக்க முடியும், ஆனால் உள்ளான காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. 16ஆம் வசனத்தில் 17 வசனத்துல நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம், இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம் அவசியமா அப்படின்னு கேள்வியும் கேட்கிறாங்க, பதில் இங்கிருந்து வந்திருக்கிறது. அவசியம்.
அப்ப ஏன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தார் அப்படின்னு சொன்னால், கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் கால தாமதம் பண்ணாமல் சத்தியத்தை அறிந்த பின்பு அந்த பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய அதாவது ஞானஸ்தானம் எடுத்தா அவர்கள் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள், ஞானஸ்தானம் எடுக்காமல் மறுதலித்தால் அவர்களுக்கு கேடு உண்டாகும் என்று பார்த்தோம். தாமதம் செய்யக்கூடாது. பவுல் கூட பார்க்கும்போது ஊழியத்தின் பாதையில அவர் ஞானஸ்நானம் எடுத்தார், தாமதம் இல்லாமல் ஊழியத்துல இறங்கினார். சரி, இன்னைக்கு நாட்களை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இயேசு அந்த அப்படிப்பட்ட கேள்வி கேட்பவர்களுக்கு இது ஒரு முன்மாதிரி. ஏன்னா நம்ம சொல்லி கொடுப்போம், ஏன் ஞானஸ்நானம் எடுக்கணுமான்னு. நாம சொல்ற ஒரு பதில் பேதுரு சொல்லட்டும், பவுல் சொல்லட்டும், யோவான் சொல்லட்டும், நீங்க யாரை நம்புறீங்க? ஏசாமியை நம்புறோம், அவர் எடுத்தார்ல, நீங்களே எடுங்க. அப்படிதான் முடிவா நாம அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம். மற்றவங்க சொல்வது இருக்கட்டும், எங்க பாஸ்ட் சொன்னார், மற்றவங்க சொன்னாங்க அதனால எடுத்தேன், இல்லை, என் ரட்சகர் சொன்னார், என் ஆண்டவர் எடுத்தார், அவர் எடுத்தார்ல, நீங்க எடுங்க, கண்டிப்பா அதை செய்ய வேண்டும் என்பது. எந்த வயதில் ஞானஸ்தானம் எடுத்தார்? 30 வயது. அதனால இன்னைக்கு 30 வயது வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் உலகம் முழுவதையும் அனுபவித்து, ஏன்னா ஞானஸ்நானம் எடுத்தால் எல்லாத்தையும் விட்டுடணும் என்கிற ஒரு எண்ணம் வரும். நாம் என்ன சொல்றோம், ஞானஸ்நானம் 30 வயது, நீங்க 50 வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் அந்த வயதுல எடுக்கலாம். நீங்க அந்த நாட்களை வீணடிக்க இப்ப நம்ம ஏற்கனவே விளக்கம் கேட்டோம், ஆசாரியர்களின் அந்த ஊழிய அளவு ஊழியக்காரங்களுடையது, அதனால 30. நீங்க 16 அல்லது 20 வயதுல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பா உடனே எடுக்க வேண்டும் என்பதுதான் காரியம். சரி, எங்க ஞானஸ்தானம் எடுத்தார் அவரு? எங்க? வீட்டுக்குள்ளேயே எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து தலையில ஊத்தவில்லை. இன்றைக்கு அது உபதேசங்களாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ எங்க ஞானஸ்நானம் எடுத்தார்? யோர்தான் நதியில. அப்போ ஞானஸ்நானம் என்பது தண்ணீரில் மூழ்கி எடுப்பது. ஞானஸ்நானம் என்றாலே தோய்த்து எடுத்தல், முற்றிலும் மூழ்கி விட வேண்டும், அதுதான். அதாவது மரித்து உயிரோடு எழும்பு. அதற்குரிய வேத ஆதாரங்களை எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் கேட்டோம். சரி, கொடுத்தது யார்? ஞானஸ்நானம் கொடுத்தது யார்? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர். இன்னைக்கு சிலர் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எப்போ எனக்கு ஒரு கூட்டத்துக்கு போன வசனங்கள்லாம் கேட்டேன், நானே போயிட்டு தண்ணியில மூழ்கி எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த அப்படியெல்லாம் எடுக்க ஆண்டவர் ஒரு ஒழுங்கு வைத்திருக்கிறார். என்ன நடந்தது? இப்படி தெய்வீக ஒழுங்கின்படி செய்யும் போது என்ன நடந்தது? இதுவரைக்கும் என்ன தடை இருக்கோ அந்த தடை மாற்றப்படுகிறது. இன்னைக்கு நீங்க வானத்தை பாருங்க, உங்களுக்கு மேலோட்டமா சில காரியம்தான் தெரியும். ஆனா தெய்வீகத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் வானத்துக்கு மேல பரலோகத்துல என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். அந்த விஷயங்களை தான் 4:4-8 வானம் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் திறக்கப்பட்டது, யாருக்கு திறக்கப்பட்டது என்று பாஸ்டர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கும் நாம் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு இந்த வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தால் வித்தியாசமான வெளிப்பாடுகள், அந்த வெளிப்பாடு புறப்படுகிற இடம் எது? பரலோகம். பரலோகத்தின் வெளிப்பாடுகள் பூமியில் உள்ள மனுஷனுக்கு கிடைக்க வேண்டும். இது எது? தெய்வீகத்தால் வருகிற ஒன்று. இப்போ வானம் திறக்கப்பட்டால் என்னன்னு சொன்னா, நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களும் எங்கிருந்து வருகிறதுன்னா பரலோக ஞானமா மேல இருந்து தான் வருது, ஆசீர்வாதங்களா எல்லாமே மேல இருந்து வருது. அப்போ வானம் திறக்கப்பட்டது. அடுத்த ஒரு காரியம், அடுத்த வசனத்துல பாருங்க, அதே வசனத்துல தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தேவ ஆவி நம்ம அந்த முழு விளக்கத்தோடு நம்ம போனா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருந்தே வரலாம். தேவ ஆவியானவர், அது இந்த நேரமே பத்தாது நமக்கு, அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. திரித்துவத்தை குறித்து பாஸ்டர் திரித்துவத்தை குறித்தே பேசி முடிக்க முடியாது, அது அவ்வளவு விஷயம் இருக்கு. உதாரணம் காட்டி நிறைய சொல்ல முடியும். கேட்கிறவங்களே உங்களை குழப்ப விரும்பல, ஆனால் விசுவாசிக்கணும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இத விளக்கமா எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், 3 கடவுள் இல்லை.
நம்முடைய பரிசுத்த வேதத்தில் 3 தெய்வங்கள் இல்லை, ஒரே ஒரு தேவன்தான். அந்த ஒரே தேவன் 3 விதங்களில் 3 ஆழ்தத்துவம், 3 ஆழ்தத்துவம் பைபிள்ல சொல்லி இருக்கு. அதை நாங்க சொல்லிதான் ஆகணும். அதை நீங்கள் அறிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இதை தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வீகம் என்பது அல்லது கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறவர்கள் வேதத்தை வைத்து தர்க்கம் பண்ணி கொண்டு நாட்களை வீணடிக்க கூடாது. இருக்கிற சத்தியத்தை தெளிவாய் படிக்க வேண்டும், கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், பின்பற்றி வாழ வேண்டும். தெய்வீக காரியம். இப்படி ஆவியானவரை பற்றி சொல்லும் போது குறிப்பா இயேசு அந்த யோவான் ஆண்டவருக்கு வெளிப்படுத்தும் போது என்ன சொல்றாரு? ஆட்டுக்குட்டியானவர் 1:36, யோவான் 1:36 இதோ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே அங்கே சுட்டி காட்டப்படுவது என்ன? புறா. புறா புறா பொதுவா ஆசாரியர்கள் மற்றவங்களாம் பலி செலுத்தும் போது என்ன செய்வாங்க? கொஞ்சம் வசதி உள்ளவர்கள்லாம் என்ன செய்வாங்க? ஆடுகளை தான். ஆனா இந்த புறா இதை என்ன செய்வாங்க? ஏழைகள், முடியாம ரொம்ப நடுத்தர ரொம்ப எளிமையா இருக்கிறவங்க புறாவை கொண்டு வந்து பலி செலுத்துவது. இது ஆண்டவர் இயேசு பின்னாட்களில் அவர் எப்படி தன்னுடைய மரணத்தை ஒப்பு கொடுக்க போகிறார். ஏழ்மையாய் வந்தவர், தாழ்மையாய் வந்தவர் எப்படி தன்னை அர்ப்பணிக்க போகிறார் என்பது, ஆட்டுக்குட்டி என்பது பாவ நிவாரணத்திற்கும், புறா என்பது அபிஷேக வல்லமைக்கும் சுட்டிக்காட்டுகிற விஷயங்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது புறா போல வந்தார். அது புறா அந்த அபிஷேகத்துக்கு அடையாளம். ஆனால் பிறகு சீஷர்கள் இந்த அனுபவத்தை பெறும்போது, எனக்கு பின்னால ஒருத்தர் வருவார், ஜலத்துல ஞானஸ்நானம் கொடுக்கிற, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார்னு சொன்னது இது நிறைவேறியது. அக்கினியின் அபிஷேகம். புறா என்பது அடையாளம், அபிஷேகத்துக்கு அடையாளம். அப்போஸ்தலர் 2:3 பார்க்கும்போது ஆண்டுடைய வார்த்தையை கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள், காத்திருந்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய நாள் வந்தது. அப்புறம் நாம் போன பிறகு வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவன்னு சொன்னார். ஆண்டவர் போனார். 10 நாள் ஆனது. திரும்ப இவர்கள் காத்திருந்தார்கள். காத்திருந்த போது பரிசுத்த இவங்க புறா வடிவில புறாவை போல இறங்கி வந்தது. ஆனால் அங்கே காத்திருந்தவர்கள் அக்கினியாகவே ஆவியானவர் இறங்கி வந்தார். அவர்கள் அக்கினி மயமான நாவுகள் அவர்களை சூழ்ந்தது. அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஆண்டவர் இயேசு அவருடைய இந்த அபிஷேகம் பெற்ற பின்பு அவர் நடத்தப்பட்ட விதங்கள், ஊழிய முன்னேற்றங்களை குறித்து அடுத்துள்ள பகுதிகளில் பார்க்க போகிறோம். இந்த அக்கினியினால் அபிஷேகத்தை ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த பிறகு வல்லமையான ஊழியக்காரர்களாய் மாறினார்கள். எனவே அதன் பிறகு பிதாவாகிய தேவன் ஒரு சத்தமிடுகிறார். என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன். இவரில் 3 இடங்களை இதை நாம பார்க்க முடியும். ஒன்று, இதற்கு 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல, 2வது மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல, அதன் பிறகு அந்த இயேசு கிறிஸ்து மேல மலையில இருக்கிறார், மறுரூபமான இடத்தில் இந்த காரியத்தை நீங்க சொல்லவே வேண்டாம்னு ஒரு கட்டளையிட்ட அனுபவம் உண்டு. அப்புறம் 2 பேதுரு 1 அதிகாரத்தில் பார்க்கும்போது பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், அவர் குமாரன். 2:7 சங்கீதம் 2:7 இதுக்கு முன்னாடியே அந்த இயேசு கிறிஸ்து குமாரன் என்று அழைக்கப்பட்ட விதங்களை எல்லாம் பைபிள் பார்க்கிறோம். ஆகவே இந்த சத்தியங்கள் இன்னும் ஆழமாய் ஒவ்வொருவரும் உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வந்தால் அநேகத்தை கேட்க முடியும், அனுபவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கைக்கே மிகுந்த சந்தோஷமாய் இருக்கும். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கும் போது அப்ப என்ன பண்ண இதுல இருந்து பார்க்கும்போது, ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோக அங்கீகாரத்தை பெற்று அவருடைய பிள்ளைகளாய் மாற, தொடர்ந்து கர்த்தருடைய ஊழியங்களில் ஈடுபட, தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுப்போம். இதனுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. அப்ப இந்த இடத்துல இந்த எபிசோடு நம்ம இந்த ஞானஸ்தானத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கு. பிதாவானவர் பரலோகத்திலிருந்து பேசுகிறார். முதலாவது பகுதியில நாம் ரெவரண்ட் மில்கி அவங்க பேசும்போது இடி முழக்க சத்தமும் கேட்டது,
தெளிவான சத்தமும் கேட்டது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவர். அந்த சுத்தமான இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்போ அவர்களுக்கு அது குரலாய் கேட்டது, மீதி பேருக்கு இடி முழக்கமா கேட்டது. ஆனா அந்த இடத்துல பேசப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த ஞானஸ்தானம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் அவர்கள் தொடர்ந்து நம்ம மத்தியில பேசினாங்க. இப்ப இன்னும் கூடுதலாக, ஏன்னா போன எபிசோட்ல ரெவரண்ட் ஜெயக்குமார் அவங்க இந்த வசனத்துக்கான காரியங்களை ரொம்ப அழகா சொன்னாங்க. அவர் கரையேறின உடனே ஜெபம் பண்ணோன்னு வானம் திறக்கப்பட்டார். ஜெபம் என்பது முக்கியம். ஜெபம் என்பது தேவனோட பேசுவதும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதும், அவரோடு கூட அந்த தொடர்ந்து அந்த இருக்கிற அந்த கனெக்டிவிட்டியை குறிக்கிறது, அந்த தொடர்பை குறிக்கிறது. அப்போ இதை குறித்து இன்னும் கூடுதலாக அவங்க என்ன பேச போறாங்கன்றதை பார்க்க போகிறோம். ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு கூட பேச போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறதாக இந்த இடத்துல தெளிவாக பார்க்கிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் உன்னதத்தில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 115, நம்முடைய பிதாவாகிய தேவன் எங்க இருக்கிறார்டா? 3ஆம் வசனத்துல பரலோகத்தில் இருக்கிறார். அப்போ தேவன் படைக்கும் போது, பூமியை படைக்கும் பொழுது, சகலத்தையும் படைக்கும் பொழுது, தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதி தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ வானம் என்பது முதலாம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம். நாம் வாழ்வது முதல் வானத்தில கீழே, முதல் வானத்தின் கீழே இருக்கிறோம். 2ஆம் வானத்திலே எல்லா பிளானட்டும் இருக்கிறது. 3ஆம் வானத்திலே பரலோகம் இருக்கிறது. மனுஷன் என்னத்தான் விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்தாலும், என்னத்தான் ராக்கெட் வேகமாக கண்டுபிடித்தாலும், 2ஆம் வானத்தில் இருக்கிற பிளானட்டுக்கு தான் அவனால் போக முடியுமே தவிர 3ஆம் வானத்திற்கு பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த பரலோகத்தை ஈஸியா பார்க்க எந்த டெலிஸ்கோப்பினால கூட பார்க்க முடியாது. உலகத்திலே பெரிதான டெலிஸ்கோப் இருக்கிறது எந்த நாடுனா சைனா. உலகத்திலே பிரமாண்டமா இருக்கிறது. ஆனா அந்த டெலிஸ்கோப் வழியாக எல்லா பிளானட்டும் குறிப்பிட்டதான பார்த்துட முடியும், பரலோகத்தை பார்க்கவே முடியாது. அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் பேசுகிற சத்தத்தை இங்க கேட்க முடிகிறது. அப்ப யார் கேட்டது? இங்க வசனம் சொல்லுது, அன்றையும் வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போ 3ஆம் வானத்தில் இருக்கிற தேவன் அவர் பேசுகிறதை இங்கு கேட்க முடிகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிற ஒரு சத்தம் உண்டாச்சு. அப்போ 3ஆம் வானத்தில் இருக்கிற வாசமா இருக்கிற தேவன் அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். அந்த சத்தத்தை கேட்டது. அதே தான் யோவான் புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தும் புஸ்தகம் யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது 10ஆம் வசனம் 1:10, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டு. எப்படி அந்த இடத்துல பரலோகத்தில் இருக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்று கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமா இருக்கின்ற ஒரு சத்தம் கேட்கப்பட்டது. அது போல யோவான் தன் புத்தகத்தில் எழுதும் பொழுது, கர்த்தருடைய நாளிலே நான் என்னவா மாறிட்டேன்? ஆவிக்குள்ளாக மாறினேன். கர்த்தருடைய நாள் ஆணித்தரமாக சொல்ல முடியும், வாரத்தின் முதலாம் நாள் தான். இது பலவிதமா விளக்கத்தை சொல்லுவாங்க. கர்த்தருடைய நாள் என்பது வாரத்தின் முதலாம் நாள். அப்ப வாரத்தின் முதலாம் நாள் நாம் இந்த நாட்கள் கிருபையின் காலத்தில் எங்க வருகிறோம்? தேவாலயத்துக்கு வருகிறோம். தேவாலயத்துக்கு வருகிற கர்த்தருடைய நாளிலே தேவாலயத்துக்கு வருகிறோம். அந்த நாளிலே நாம் என்னத்தான் மாறணும்? கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாய் மாறினேன். அப்படி என்றால் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஆலயத்துக்கு குறைபாடுகளுக்கு உட்கார்ந்து, இவர் சரியா பண்ணாரா, அவர் கரெக்டா உட்கார்ந்து இருக்கிறாரா, இவர் என்ன செய்தாரு, குற்றத்தை கண்டுபிடிப்பதை விட கர்த்தருடைய நாளிலே ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஆவிக்குள்ளாக மாறணும்.
நீ யாரை பார்க்க ஆலயத்துக்கு வந்த? யார் என்ன வஸ்திரத்தை போட்டு இருக்கிறாங்க, யார் என்ன எப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, யார் எப்படி பாடுறாங்க, குறையை கண்டுபிடிப்பதற்காக ஆலயத்துக்கு வருவதல்ல. ஆலயத்துக்கு வருவது கர்த்தரை தொழுது கொள்வதற்கும், அவரை ஆராதிப்பதற்கும், அவரை துதித்து பாடுவதற்கும், அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறுவது. அப்ப என்ன நடக்குது? கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காலம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அப்போ எக்காலம் சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். அப்ப தேவ பிள்ளைகளாக நாம் அன்று தேவன் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்தை பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியாக தேவன் புறாவை போல் வந்து இறங்குகிறார். வானத்தில் ஒரு சத்தத்தை அவர் கேட்கிறார். அப்படி என்றால் இந்த நாளிலே நாம் சத்தத்தை கேட்க முடியுமா? நிச்சயம் முடியும். தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். நமக்கு முன் அடையாளமாக யோவான் இருக்கிறார். அவர் கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாய் மாறுகிறார். அப்ப தேவாலயத்தில் மாத்திரம் அல்ல, நாம் ஜெப அறையில் செல்லும் பொழுது கூட கர்த்தர் நாம் என்னன்னா ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். மாம்சத்துல உட்கார்ந்தா மாம்சத்துக்குரிய காரியத்தை யோசனை பண்ணுவேன், மாம்ச சத்தத்தை தான் கேட்ப, மாம்சத்தை கண் நோக்கி தான் பார்த்து கொண்டு இருப்ப. ஆனா நீ ஆவிக்குள்ளாய் மாறிவிட்டால் உலகத்தை எத்தையும் நீ பார்க்க மாட்ட, கர்த்தருடைய சத்தத்தை உன்னால கேட்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வேறு ஆராதனையில் மாத்திரம் அல்ல, ஒரு அறையில கூட நீ தனிப்பட்ட ரீதியிலே நீ ஆவிக்குள்ளாய் மாறும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை உன்னால் என்ன செய்ய முடியும்? இன்றும் கேட்க முடியும். எத்தனையோ பரிசுத்தவான்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது அவங்க சொல்வாங்க, நான் இரவும் பகலும் ஒரு அறைக்கு சென்று நான் ஜெபிப்பேன், நான் கர்த்தர் ஆவிக்குள்ளாய் மாறுவேன், கர்த்தர் என்னோடு பேசினார். ஏன் சொல்றாங்கன்னா அந்த அனுபவத்தை சொல்றாங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட. ஏன் சொன்னா ஒரு தனி அறையிலே உபவாசம் எடுத்து சரீரத்தை ஒடுக்கி ஆண்டவரோடு கூட ஆவியிலே அவர்கள் அனலாய் மாறுகிறார்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நாளிலே கிருபையின் காலத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு பெரியதான ஆசீர்வாதம் என்னன்னா, நாம் தேவன் பேசுகிற தேவன், நம்மோடு இடைப்படுகிற தேவன். நீ ஆவிக்குள்ளாய் மாறிப்பார், அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஆவிக்குள்ளாய் மாறலன்னா யாருடைய சத்தத்தை உன்னால கேட்க முடியாது. அங்க நடக்கிறவங்க பேசுற சத்தத்தான் கேட்க முடியும். ஆனா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய தனிப்பட்ட ரீதியிலே ஆவிக்குள்ளாய் மாறி கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு பேசுகிற தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன். அன்றைக்கு பரலோகத்திலிருந்து சத்தம் வந்தது. இன்றைக்கு தேவ ஊழியர்கள் மூலமாக அந்த சத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ ஊழியர்கள் மூலம் யோவான் சொன்னார், நான் வனாந்தரத்தில் கூப்பிடுகளுடைய சத்தமா இருக்கிறேன். இப்ப இந்த வார்த்தையின் மூலம் எங்கள் மூலம் அன்று பேசினவர் எங்கள் மூலம் உங்களோடு கூட இந்த சத்தத்தை விளங்க செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் தான் வேதத்துல பாருங்க, பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மை மறைத்து பேசுகிறார். இப்போ ஒரு ஊழியர் கர்த்தருடைய வார்த்தை சொல்றாருன்னா அது மாம்ச வார்த்தை இல்ல, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தமா இருக்கிறது. இது ஊழியர் மூலமா பேசுகிறாரு. அவரே நேரடியாக கூட சத்தத்தோடு கூட எத்தனையோ என்னுடைய தனிப்பட்ட நான் சொல்ல முடியும், கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்டு இருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறேன், என் அனுபவத்தில் நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சோர்ந்து படுத்துக் கொண்டு இருக்கிற வேளையிலே என் முதுகை தட்டி ஒரு வசனத்தோடு கர்த்தர் என்னோடு அந்த சத்தத்தை கேட்டு, இதுவரைக்கும் அந்த சத்தம் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறது நான் கேட்டு இருக்கிறேன். எப்பொழுது சோர்ந்து கிடந்து இரவெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபித்து இப்படிப்பட்ட காரியமா என்று சோர்ந்து கிடக்கிற வேளையில என்னை தட்டி முதுகலை தட்டி ஒரு வார்த்தை பேசி இருக்கிறார். அதுபோல ஒவ்வொருடைய ஊழியர்கள் வாழ்க்கை முறை பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு பேச வல்லவராய் இருக்கு. அவர் சத்தத்தை கேட்க முடியும். அவர் பேசுகிற ஆண்டவர். அவர் ஆவிக்குள்ளாய் மாறி மாம்சத்தில் இருக்கும் பொழுது இல்ல, ஆவிக்குள்ளாய் நாம் மாறி துதித்து ஆராதிக்கிற வேளையில அவர் நம்மோடு இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த வசனத்துக்குரிய நிறைய விளக்கங்களை நாம் கேட்டு வருகிறோம். இந்த எபிசோடில் கடைசியா இதை குறித்து நம்ம மத்தியில பிஷப் பெனியசையா நம்ம மத்தியில பேச போகிறோம். ஆமென். 17வது வசனத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம். அப்படி என்றால் வானத்திலிருந்து ஆண்டவர் எதையெல்லாம் செய்கிறார் என்பதை குறித்து பார்க்கும்பொழுது ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால்,
வானத்திலிருந்து அக்கினி இறங்கினதாக வசனத்திலே வாசிக்கிறோம். காரணம் என்ன? நியாய தீர்ப்பு கொடுக்க அல்லது பட்சிக்கும்படியாய், தண்டனை கொடுக்கும்படியாய் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குறது. வாசிக்கலாம், வேகமாய் வாசித்து முடிக்கலாம். 19:24. இப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி, கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி. அப்போ வானத்திலிருந்து ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி அல்லது தண்டனையை கொடுக்கிற மாதிரி வானத்திலிருந்து வந்ததாக பார்க்கிறோம். அதே நேரத்துல தானியேல் 4வது அதிகாரம் 31வது வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு தண்டனை போல அங்கே மிகவும் அழகாய் சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை. தானியேல் 4வது அதிகாரம் 31வது வசனத்திலே நடந்தது என்ன? இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ஒரு சத்தம் கேட்கிறது. இப்போ ஏற்கனவே பார்த்தோம், வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவரின் நேசகுமார். ஆனா இங்க வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி அங்க என்ன தீர்ப்பு சொல்லுகிறார்கள் பார்க்கலாம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. அப்படி சொல்ல காரணம் என்னன்னு கேட்டா, மேட்டிமை பெருமை ஒரு மனிதனுக்கு வந்த உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. என்னன்னு கேட்டா, அந்த ராஜா சொன்ன ஒரு வார்த்தை, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. ஒரு பெருமை வந்த உடனே வானத்திலிருந்து சத்தம் உண்டா. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம். இங்கேயும் பார்க்கும்போது பெருமையின் ஆவி உள்ளவனுக்கு விரோதமாய் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதாக வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆதியாமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். ஆதியாமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்துல வானத்திலிருந்து ஒரு சத்தம் ஆகாருக்கு வருவதாக பார்க்கிறோம். வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன வானத்திலிருந்து கூப்பிட்டு உனக்கு என்ன சம்பவித்தது? அங்க பாருங்க, அங்கு விசாரித்து கண்ணீரோடு கூட இருக்கிற ஒரு பெண்ணின் கண்ணீரை துடைப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதாக வசனத்திலே வாசிக்க. தவறு செய்கிறவளுக்கு தண்டனையாக வானத்திலிருந்து ஒரு சத்தம். இங்க கவலையோடு கண்ணீரோடு இருக்கவனுக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம். அதன் பிறகு அழைப்பை பெற்றுக் கொண்டதான ஆபிரகாம் 22வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 22:11. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்படி என்றால் ஒரு மனிதனோடு கூட பேசும்படியாய் வானத்திலிருந்து என்ன செய்யுது? ஒரு சத்தம் உண்டாகிறது பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறாராம். அதை குறித்து ஆதியாகமம் 49வது அதிகாரம் 25வது வசனத்துல வாசிக்க முடிகிறது. அது என்னன்னு கேட்டா, வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினால், உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினால், அந்த வசனத்தை அப்படியே கடைசியில பார்ப்பீர்கள் என்றால் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ வானத்திலிருந்து அக்கினியும் வருது, வானத்திலிருந்து தேற்றுகிற வார்த்தையும் வருகிறது, வானத்திலிருந்து தண்டனையும் வருகிறது. ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுப்பட்டது என்று ஒரு தண்டனை வருது. ஆபிரகாமோடு கூட பேசும்படியாய் வானத்திலிருந்து சத்தம் வருது. ஆபிரகாமுக்குரிய அழைப்பு 12வது அதிகாரத்துல. ஆனா ஆபிரகாமோடு கூட அவர் பேசுகிறதாக 22வது அதிகாரத்துல பார்க்கிறோம். வானத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம். அது வானத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் என்ன? மழை, வெயில், சூரிய சந்திர நட்சத்திரங்கள், இதெல்லாம் வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதங்கள். யாத்ராமம் 20வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். யாத்ராமம் 20வது அதிகாரம் 22வது வசனம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்று சொல்லி அங்கே அந்த வார்த்தை இருக்குங்களா, வானம் என்ற
வார்த்தை இருக்குதா? எழுந்தருளினார். அது மட்டுமல்லாதபடிக்கு சங்கீதம் 33வது சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து, அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? அவர் வானத்திலிருந்து பேசுகிறவர் மாத்திரமல்ல, வானத்திலிருந்து நம்ம என்ன செய்யறாராம்? நோக்கி பார்த்து என்று சொல்லி எல்லா மனுஷரையும் காண்கிறார். அப்படி என்றால் கர்த்தருடைய கண்கள் வானத்திலிருந்து நம்ம என்ன செய்தோம்? நோக்கி பார்க்கிறதா இருக்குது. ஏன்னு கேட்டா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி அவர் நம்மை வானத்திலிருந்து நோக்கி பார்க்கிறார். உன் வேதனைகள், உன் பாடுகள், உன் நிந்தனைகள், உன் அவமானங்கள், நீ படுகிற எல்லா உபத்திரவத்தையும் அவர் வானத்திலிருந்து என்ன செய்கிறாரு? நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். அந்த தேவனை குறித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை என்ன? மத்தேயு 3வது அதிகாரத்திலே வானத்திலிருந்து ஒரு சத்தம். அப்போ இங்க இந்த சத்தம் எப்பேற்பட்ட சத்தம்? சாட்சி கொடுக்கிற ஒரு சத்தம். யாரை குறித்து? இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிற சத்தம். என்னன்னு கேட்டா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருங்கள். அப்ப என்ன அர்த்தம்? அங்க ஆண்டவர் இயேசுவை குறித்து அந்த சத்தம் அறிமுகப்படுத்துது. இவர் என் நேசகுமார், இவர்கிட்ட நீங்க எப்படி இருங்க? பிரியமாயிருங்கள் என்ற ஒரு சத்தம். இந்த இடத்த நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த 3வது அதிகாரத்துல மட்டுமல்ல, இந்த யோவான் இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாலய, அந்த இடத்துல பாஸ்டர், இவரின் நேசகுமாரன், நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஆமா, இவர், அதாவது இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ அவர் பிரியமா இருக்கும்போது நாம என்ன பண்ணணும்? அவர் மேல பிரியமா இருக்கணும். அப்போ தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பிரியமாய் இருக்கிறது போல நாம என்ன செய்யணும்? அவர் மேல் பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை அறியணும்னா 29வது சங்கீதத்தை படிங்க. அந்த சங்கீதத்துல அவருடைய சத்தத்தின் மகத்துவங்களை குறித்து வரிசை ஒரு 12-13 காரியத்துக்கு மேல நீங்க ஆர்வம் உள்ளவர்கள் படித்து பாருங்க. கர்த்தருடைய சத்தம் மேலிருந்து வருதில்ல, எப்படிப்பட்டதுன்னு பார்க்க முடியும். அந்த சத்தம் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. யோவானும் இயேசுவை குறித்து இந்த அதிகாரத்துல சாட்சி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு நம்ம யோவான் சுவிசேஷத்துல பார்க்கும்போது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுத்தார். இங்க யோவானும் சாட்சி கொடுக்கிறதாக பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவியானவர் சொல்லும்போது, இவரில் நான் பிரியமா இருக்கேன் என்று சொன்னது போல நாமும் கூட அவரில் பிரியமா இருக்கும்போது அவர் நம்மை ஆஸ்வதிப்பார் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த இடத்துல இந்த வசனத்துக்குரிய நிறைய விளக்கங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அதுல ரொம்ப துல்லியமா இயேசு கிறிஸ்து 30 வயசுல அந்த ஞானஸ்தானம் எடுக்க அவர் கடந்து போறார், ஊழியத்தை துவங்குகிறார். அதன் ஆரம்பமா தான் இந்த ஞானஸ்தானம் எடுக்கப்படுகிறது. அவங்க எடுக்கப்படும் போது நீங்க பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் வருது, அது வரைக்கும் அது வரல. ஒருவேளை மரியாதையும் யோசேப்பையும் தேவ தூதர்கள் இறங்கி அங்கங்க வழிநடத்தி கொண்டு வந்திருக்கலாம். இப்ப நேரடியா பிதாவாகிய தேவன் தன் சத்தத்தை இந்த இடத்துல அவர் பேசினதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நான் இவைகளை கணித்து பார்க்கும் போது 30 வயசு வரைக்கும் இயேசு என்ன பண்ணுகிறார் என்பதை பிதா உன்னித்து கவனித்துக் கொண்டிருந்தார். ஏன்னா அவர் மாம்சமாய் தான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே படைக்கப்பட்ட மனிதன் தேவ சாயலால் அவருக்குள்ள இருக்கிற சுவாசத்தை ஊதி அவனை உருவாக்கினார் ஆதாமன். அவர் பிந்தின, அதாவது முந்தின ஆதாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இவர் பிந்தின ஆதாம் என்றும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஊதினவன் தான் தவறு செய்தான், தேவனுக்கு விருப்பம் இல்லாத கருத்தை செஞ்சுட்டான். அதனால இயேசு இந்த உலகத்துக்குள்ள அனுப்பி அவர் எல்லாவற்றையும் பிதாவின் சத்தத்தை நிறைவேற்றுகிறாரா என்பதை 30 வயசு வரைக்கும் பார்க்கிறாரு. அந்த 30 வயசு வரைக்கும் அவர் பிறந்ததுல இருந்து அவர் பரிசுத்தமா வாழ்ந்துட்டார். பிதாவுக்கு முன்ன ஒரு நீதி உள்ள வாழ்க்கை இந்த உலகத்துல அவர் வாழ்ந்தாரு. ஒரு காரியத்திலும் பிதாவின் சித்தத்தை அவர் மீறவே இல்லை என்பதை வேதத்தில் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும். அந்த 30 வயசு வந்த பிறகுதான் அவர் அங்கீகாரம் பெறுகிறார். அதுக்கு முன்ன வாசிக்கப்பட்ட நிறைய ராஜாக்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கோம், தீர்க்கதரிசிகள் குறித்து சொல்லப்பட்டிருக்கோம். எல்லாருக்கும் குறைகள் இருந்தது. ஆனா இவர் குறை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர், பாவம் இல்லாத வாழ்ந்தவர். அப்ப அதை குறித்து ஏராளமான காரியங்களை அப்படியே சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனா இந்த இடத்துல இந்த யோவான் ஸ்தானன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்ததும், அந்த நேரத்துல பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டானதும், அதை குறித்து ஏராளமான காரியத்தை பார்த்திருக்கிறோம்.
ஜபத்தை குறித்து பார்த்தோம், ஆராதனை குறித்து பார்த்தோம், கீழ்ப்படிதலை குறித்து பார்த்தோம், தேவ கட்டளை குறித்து பார்த்தோம். இவைகளெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்கள். எனவே பார்த்திருக்கிற இந்த எபிசோடுல சொல்லப்பட்டிருக்கிற தேவ வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் எடுத்து நாம் ரட்சிக்கப்படுகிற அந்த கூட்டத்தில் தேவனோடு கூட நிற்கக்கூடியவர்களாய் நமக்கு கேடு உண்டாகாமல் அவர் சமூகத்தில் நிற்க பாத்திரங்களாய் எண்ணப்படுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் செய்வார். இப்படிப்பட்ட ஏராளமான சத்தியத்தை நாம் தொடர்ந்து அறிந்து கொள்ள போகிறோம். இந்த சுவிசேஷம் என்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நாம் அநேக காரியங்களை வாசிக்க போகிறோம். ஏன்னா அடுத்தது 4ஆம் அதிகாரம் வரும்போது தான் அவர் சோதிக்கப்படுகிறதாகவும் சாத்தான் வந்து நிற்கிறதையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சில முக்கியமான சம்பவங்கள், முக்கியமான காரியங்கள் எல்லாம் நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய கிருபைகள் விளங்கப்பட போகிறார். அடுத்த எபிசோடுகளை சந்திக்கிறவரை நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.